ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நேற்று வாங்கின டிமார்ட்டில் வாங்கின பன்னீர் தான் இருந்துச்சு. அதை வச்சு பன்னீர் பிரியாணி செய்யலான்னு பார்த்தேன். பன்னீர் நல்லா கட்டமாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த பக்கம் சட்டியில் எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனையும் அந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். 2 வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் இங்கிட்ட தக்காளியை போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி வந்த பிறகு லைட்டாக தண்ணி விட்டு அதை இன்னும் கொஞ்சம் வதக்கி எண்ணெய் தெரிஞ்சது மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த பக்கம் பன்னீர் வெந்துடுச்சு. அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. அரிசி இந்த பக்கம் ஊற வச்சுருக்கேன். தம்பிக்கு 65 செய்யறதுக்காண்டி தனியாக பன்னீர் எடுத்து அதை 65காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் 65 பவுடர் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டு லைட்டாக இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 65 வச்சுக்கலாம். நல்லா ஊறி வரணும். அப்போ தான் 65 நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன் தம்பியும். இன்னும் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நல்லா இருக்காங்கம்மா. என்னது இது? பிரியாணி நல்லா இருக்கா? இங்க பாரு, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. Bye friends. ஸ்கூல் போயிட்டு வரேன்னு சொல்லு. Good night.